அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சவுதி அரேபியாவில் வேலைக்காண்டி வெளிநாட்டில இருந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்துகிட்டு தான் இருக்காங்க. நம்ம இந்தியாவில இருந்து அந்த மாதிரி பல லட்சம் மக்கள் வந்து இந்த கல்ஃப்ல இருக்காங்க. அதிகமான பேர் சவுதி அரேபியாவில் இருக்காங்க. ஆரம்ப காலத்தெல்லாம் சவுதி அரேபியாவுக்கு வர்றதுக்கு நம்ம சின்ன வயசுலேயே பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காண்டி நம்ம சில தரப்பட்ட மாறுதல்களை செஞ்சு கொண்டு வருவோம். பொதுவாக சொல்ல போனால் நம்மளோட வயசை அதிகப்படுத்தி அது பாஸ்போர்ட் எடுத்து நம்ம சவுதி அரேபியாவுக்கு வருவோம். இது மாதிரி தன்னோட பாஸ்போர்ட்ல ஒரு மிகப்பெரிய தவறை செஞ்சு ஒருத்தர் வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்த விட்டவங்க இன்னைக்கு அவங்களோட வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்ப இது போல தவறுகளை நம்மளோட சகோதர சகோதரிகள் யாரும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான், விழிப்புணர்வுக்காண்டி தான் நம்ம இந்த வீடியோவை இன்னைக்கு போடுறோம். இது பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னு கேட்டா ஒரு பெண். அவங்க வயது முதுமைக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா அவங்க இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வரப்போறாங்கிறது யாருக்குமே தெரியல. அவங்களுக்கு இறைவன் தான் உதவி செய்யணும். அப்படி அவங்க என்ன செஞ்சாங்க, வாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. சவுதி அரேபியா சட்டத்திட்டங்கள், வேலை வாய்ப்பு பட்டிகளை பத்தி நீங்க நம்ம சேனல்ல தெரிஞ்சுக்கலாம். நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு வர்றதுக்காண்டி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாற்று மத சகோதரி ஒரு பெண் ஒருத்தவங்க வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட யாரோ ஒருவர் சொல்லியிருக்காங்க, நான் முஸ்லீம்னா அரபிங்க வீட்டில் வந்து வேலைக்கு எடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க, அதனால நீங்க முஸ்லீமா நினைச்சு நீங்க முஸ்லீம் மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்களை நல்லா பாத்துக்குவாங்கிற மாதிரி சில பொய்யான ஒரு அவதூறுகளை தெரிவிச்சிருக்காங்க. சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், அவங்கள பொறுத்த அளவுக்கு இந்து முஸ்லீம்ங்கிறது கிடையாது, நம்ம எல்லாருமே ஒரு அஜ்னபி தான் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அப்படின்னுங்கையில அது அவங்களுக்கு தெரியாம அவங்க அப்ப ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு அவங்க வந்து தன்னோட பேரை வந்து ஒரு இஸ்லாமிய பேராகவும் இஸ்லாமியரா ஒரு ஜோடிச்சு அவங்க ஒரு புது பாஸ்போர்ட் எடுத்துட்டு அவங்களும் சவுதி அரேபியாவுக்கு வந்துட்டாங்க. இங்க பல வருடங்களாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பல தவணை நாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு அப்படின்னா, அவங்க இத்தனை வருட காலம் பயன்படுத்தி இப்ப பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆயிருச்சு. எக்ஸ்பைரி ஆன பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ணணும் அப்படின்னு கையில அவங்க இந்தியாவில் போய் யார் மூலம் ட்ரை பண்ணி பார்த்தாங்களோ அவர் அந்த இடத்துல இல்லை. அதனால அவங்க என்ன பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ண முடியல. சரி, ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அவங்க திரும்பவும் சவுதி அரேபியாவுக்கு வந்துட்டாங்க. இதனால இப்ப இவங்க பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ண முடியாமவும் நாட்டை விட்டு வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலையில இவங்க பழுது வைக்கிறாங்க. இப்ப இவங்களோட வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. ஒருவேளை இந்த வீடியோ பாக்குறவங்க உங்களுக்கு இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப இது உதவியா இருக்கும். கண்டிப்பா மக்களே, இப்படி இன்னைக்கு வாழ்க்கை இழந்து அவங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு 50 வயசுக்கு மேல ஆகி இந்த வயசுல வந்து அவங்க இப்படி சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாம இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க கண்டிப்பா விழிப்புணர்வோடு இருங்க. இது போல தவறுகளை செய்யாம உங்கள் நீங்களே தவிர்த்துக்கிறது நல்லதா இருக்கும். மேலும் இது போல சவுதி அரேபியா தகவல் வேற ஒரு சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.